வணக்கம். வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம ஒரு ஆரோக்கியமான சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ், கிட்னி ஸ்டோன், இப்படி பல பிரச்சனைகளுக்கு இந்த சூப் குடித்தா ரொம்ப நல்லது. அது என்ன சூப் அப்படின்னா வாழைத்தண்டு சூப்பு. வாங்க அந்த வாழைத்தண்டு சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வாழைத்தண்டு எடுத்துக்கலாம். இந்த வாழைத்தண்டில் நம்ம சென்டரில் இருக்கக்கூடிய இந்த தண்டை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த சுற்றி இருக்கக்கூடிய லேயரை நம்ம பிரித்து அதை எடுத்துக்கலாம். இந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த தண்டு பகுதியை மட்டும்தான் நம்ம குக்கிங்க்கு பயன்படுத்தணும். வாழைத்தண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி மோர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் கருக்காது. ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சூப்புக்கு ஒரு ஃப்ளேவருக்காக நான் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஜீரகத்தோட ஸ்மெல் பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன பீஸ் பச்சை மிளகாவையும் குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை இந்த சீரகத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி அதோடைய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போது ஒரு அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் பார்த்து ஆட் பண்ணுங்கள். நம்ம கடைசியாக சர்வ் பண்ணும்போது மிளகுத்தூள் மேலே தூவி கூட நம்ம குடிச்சிக்கலாம். இப்போது இது எல்லாத்தோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த பொடியுடைய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை எடுத்து இதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வாழைத்தண்டை வேக விடுங்க. சூப் நல்லா கொதித்து வாழைத்தண்டை நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு சூப் போதும்னா இப்படியே நிப்பாட்டிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி அதை நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி நான் இந்த சூப்போடு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கொதித்து நம்ம சூப் நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சத்தான சுவையான வாழைத்தண்டு சூப் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த சூப்பை நீங்கள் வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க குடிக்கலாம், டயபெட்டிஸ் இருக்கிறவங்க குடிக்கலாம், ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க குடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த சூப்பில் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. அந்த வீடியோஸோடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் செக் அவுட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ரெகுலராக நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வந்துடும். நன்றி.